கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கு நிகழ்ச்சி நேயர்களே, இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்துல உங்களோடு கூட இணையதுல மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள்ல நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்து சொன்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் என்று தன்னை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் முடியும். ஒரு முறை என்ன செஞ்சாருன்னா, ஒரு நபர் ஒரு கடைக்கு போனாரு. அவர் கடைக்கு போய் சில பொருட்களை அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா அங்க வாங்குறாரு. அப்படி அந்த பொருட்களை வாங்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த கடைக்காரர்கிட்ட கேட்கிறாரு, இந்த பொருள் எங்கே கிடைக்கும்னா அவர் சொல்ற அந்த ஷெல்ஃப்ல இருக்கு. அதை சொல்லும் பொழுது அவருக்கு என்ன இல்லை, இன்னும் சும்மா எல்லாத்தையும் போய் பார்த்து வாங்க வேண்டியது தானே, பார்த்து எடுக்க வேண்டியது தானே, என்ன சும்மா தொல்லை பண்றாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் சலிப்பா இருந்துச்சு. சில நேரத்துல அவர் சொன்னது அவருக்கு புரியல வாங்க வந்தவருக்கு. அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, திருப்பி போய் கேட்கும்போது அந்த கடைக்காருக்கு ரொம்ப கோவம் வருது. ஆனா இதெல்லாம் அவர் சகித்து அந்த என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, அப்படியே போய் தேடுறாரு. தேடி பொருட்களை இட்டு பில்லிங்க்கு வராரு. பில் போடும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, வாங்கினவருக்கு ரொம்ப கடுப்பு. இவர் நம்மள எவ்வளவு இது பண்ணார்ல, இவருக்கு காசு உடனே கையில எல்லாம் கொடுக்க கூடாது, டேபிள் மேல கொஞ்சம் கோவமாவே வச்சுட்டாரு. கோவமா வச்சுட்டு பில் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. அவர் வீட்டுக்கு வந்த பிறகு அவருக்கு மனசே சரியில்லை. என்ன ஏதோ நம்ம தப்பு பண்ண மாதிரி இருக்குல்ல, அந்த மனுஷன் அப்படி பண்ணிட்டாரு, நமக்கு அவ்வளோ எரிச்சல் ஊட்டிட்டாரு, அதனால நாமளும் அப்படி பண்ண வேண்டியதா போச்சே அப்படின்னு சொல்லி யோசித்தாராம். அப்படி யோசிச்சுட்டு சொன்னாரு, ஆமா அவர் பண்ணாரு, அதுக்கு நானும் பதில் பண்ணேன், சரிதான் அப்படின்னு யோசித்தாராம். அப்பதான் அவருக்கு மனசுல ஆவியானவர் பேசுறாரு, இல்ல மகனே, அப்படி இல்ல, மற்றவர்கள் எப்படினாலும் நடந்துக்கலாம், ஆனா நீ என்ன செய்யக்கூடாது, அப்படி நடக்கக்கூடாது. நீ ஆண்டோடைய பிள்ளை, நீ ஆண்டவர் உங்க அப்பான்னு சொல்ற, அப்போ நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி மனசுல இன்னும் ஆவியானவர் அவருக்கு உணர்த்துறாரு. அப்போ அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாராம். அவர் ஃபீல் பண்ணி சொல்றாரு, மற்றவர்கள் எப்படி நடந்தாலும் நாம அப்படி நடக்கக்கூடாது. அப்படிதான் பாத்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரேல் மக்கள் ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க. எவ்வளோ பிரச்சனையின் மத்தியில ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்து வெளியா அவங்களை என்ன செய்வாங்க, அடிமைதனத்துலேருந்து அவங்களை கொண்டு வருவாங்க. அவங்க அடிமைதனத்துலேருந்து அவங்க கொண்டு வரும் பொழுது எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து மோசே என்ன செஞ்சு கொண்டு வர்றாரு. அப்படி கொண்டு வரும் பொழுது என்ன செய்யறாரு, அநேக தொந்தரவுகள் அவர்கள் கொடுப்பாங்க மோசேக்கு. ஆனால் மோசே கூட என்ன செய்வாங்க, ரொம்ப பொறுமையாக அவங்கள வழி நடத்துவாங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, ஒரு இடத்துல ஆண்டவர் அவங்க தண்ணி கேட்கும், ஆண்டவர் சொல்ல நீ கண்மலையை நோக்கி பேசு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனா இவங்க மக்கள் பண்ண அந்த கோபத்துல, மக்கள் பண்ண அந்த பிரச்சனையின் மத்தியில, மக்கள் கொடுத்த அந்த மன உளைச்சல் என்ன செஞ்சிருவாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னவாரு நீ பேசுன்ற இடத்துல என்ன செஞ்சாரு, கோலை வைத்து அடிச்சிடுவாரு. அப்படி அடிச்சிட்ட உடனே என்ன செய்வார், ஆண்டவர் அதை அவருக்கு பெரிய தப்பு பண்ணதாக ஆண்டவர் அவரை சொல்வார். நான் உன்னை பேச சொன்னேன், நீ அடிச்சிட்டே கண்வலே அப்படின்னு சொல்ல. அப்போதான் என்ன சொல்ற, மக்கள் எல்லாரும் எப்படினாலும் பேசினாலும் கூட மோசே அதை பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிதான் ஆண்டவருடைய காரியம். ஏன்னு சொன்னா, ஆண்டவரோடு கூட இருக்கிற பிள்ளைங்கள் எல்லாம் கால கட்டங்களிலும் எப்படி இருக்கணுமா, அவர் சொன்னபடி நிதானத்தோட நம்ம இருக்கணும். ஜனங்கள் எப்படி வேணுமாலும் நடந்து கொள்ளலாம், ஆனால் தேவனை அறிந்த மோசே அப்படிதான் எல்லாரும் சொல்லுவாங்க. மற்றவங்க எப்படின்னா நடந்துக்கலாம், ஆண்டோடைய பிள்ளைன்னு சொல்ற இவங்க பண்ணலாமா அப்படின்னு தான் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி அறிந்த மோசே என்ன செஞ்சாரு, தேவனுக்கு ஏற்ற மோசையாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு ஏற்றபடி அல்ல. தன்னை அவன் மாற்றிக்கொள்ள கூடாது. நம்ம எந்த சூழ்நிலை நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடாது. எப்படி மோசே கோவத்துல என்ன செஞ்சுட்டாங்க, ஆண்டவர் சொன்ன காரியத்துல கொஞ்சம் ரொம்ப பெரிய இதுல இல்லை, பேசிட்ட நேரத்துல அடிச்சுட்டாங்க கோல்ல. அதனால என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, அதுவே தேவ நியாயம். ஏன்னா ஆண்டவர் சொல்றது எதுவோ அதுதான் கரெக்டு, அதன்படிதான் நம்ம செய்யணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்முடைய காரியங்களை நம்ம செய்வோம்னு சொன்னா மற்றவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசமா இருக்காது. தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் எப்படின்னா, தேவனுடைய குணாதிசயங்களை நம்ம என்ன செய்யணுமா பின்பற்றணும். மற்றவர்கள் எப்படின்னா நடந்துக்கிட்டோம், மற்றவங்க நம்மளை திட்டினாலும் பரவாயில்ல, மற்றவங்க நம்ம தவறாக நினைச்சாலும் பரவாயில்ல, நாம் எப்பவுமே எப்படின்னா ஆண்டவர் எப்படி நம்மை பார்க்கிறார், ஆண்டவர் நமக்குள்ள எப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம், அந்த மாதிரி நம்ம நடக்க ஆயத்தமா இருக்கணும். நாம என்ன செஞ்சக்கூடாது, மாற்றிக்கொள்ளக்கூடாது. நாம உலகத்தாரோடு கூட நாம மாற்றிக்கொள்ளக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் பார்த்தீங்களா, அவர் சொல்றாரு, அவர் வையப்படும் பொழுது அவர் பதில் வையாமல், அவருக்கு எல்லா ரைட்ஸும் இருந்துச்சு, எல்லா உண்மையும் அவர் கையில இருந்துச்சு, எல்லா பவரும் இருந்துச்சு. ஆனாலும் அவர் என்னதான் பதில் வைய. ஒரு சில நேரங்களில் நம்ம உண்மையில எடுத்து சொல்றது கூட நமக்கு எல்லாம் இருக்கும், நம்மகிட்ட எல்லா நியாயங்களும் இருக்கும். ஆனால் சில நேரத்துல என்ன இருக்கணுமா, அமைதியா இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, காரியங்கள் ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்வாங்க.
இயேசு எப்படி வையப்படும் போது அவர் பதில் வையாமல், மற்றவங்க நம்மை குறித்து அலட்சியமாக பேசும் பொழுதோ துஸ்துகுணமாக பேசும்போது அதை பதில் சொன்னோன்னு அவசியம் ஆண்டவர் பார்த்துக்கொள்ளார். நம்முடைய காரியங்களை அவர் அறிந்திருக்கிறார். அவர் நமக்கு செய்கிற எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்கிறோம். அவர் நமக்கு எவ்வளவாய் கிருபையாய் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து பராமரித்து ஆகாரம் கொடுத்து நல்ல நித்திரை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற தேவன். நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை வழிநடத்துகிற தேவன். தொடர்ந்து நம்மை வழிநடத்துவார். அதனால நாம மற்றவர்களை போல இல்லாதபடிக்கு நம்முடைய குணம் எப்பொழுதுமே ஆண்டோடைய பிள்ளைகளாக நாம் இருப்போம். நம்ம மாற்றிக்கொள்ளணும் அவசியம் இல்லை. நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருப்பான். அவன் செய்கிற எல்லா காரியங்களும் என்ன செய்ய வாய்க்கும். அவன் செய்கிற காரியங்கள் எல்லாமே வாய்க்கும். ஆண்டவரோடு கூட இருக்கும்போது எப்படி இருக்கும்? இரவும் பகலும் தியானமா இருந்தா அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவருடைய வேதத்துல நம்ம பிரியமா இருந்து அவன் மேல் நம்ம தியானமா இருந்து நம்முடைய காரியங்களே செய்வோம். ஆண்டவரோடு கூட இருக்கிற பிள்ளைகள் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா எப்பொழுதும் ஆண்டோடைய குணாதிசயங்களை நம்ம வெளிப்படுத்துவோம். ஒருவேளை நம்ம ஒரு தவறி போயிட்டாலும் கூட அவர் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். எப்படியே மோசையை மன்னித்து அவருக்கான எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுத்தாரோ, ஒருவேளை கானானுக்கு உள்ள போகலைன்னா கூட கானானை பார்க்க செய்தார். அவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர், அவர் ரொம்ப தயவு உள்ளவர், அவர் ரொம்ப கிருபை உள்ளவர் அப்படின்றத நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நினைச்சு பார்க்கும்பொழுது நமக்கே புரியும். வேதத்தினுடைய காரியங்கள் மாத்திரம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையும் தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம உணர்ந்து தேவனுக்கு நம்ம பிரியமா நடப்போம். நம்ம மற்றவர்கள் அலட்சியப்படுத்துறாங்கிறதுக்காக நம்ம பதிலுக்கு அலட்சியப்படுத்த தேவையில்லை. அவளுக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவோமா? ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தகப்பனே, எங்கள் மேல் கிருபையும் இரக்கமும் கொண்டவரே, இந்த நாளிலும் கூட உங்களை நோக்கி அப்பா பிதாவென்று அழைக்கும்படியான பெரிய பாக்கியத்தினை எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. புதிய நாளை காண செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எப்படி உம்மை வைத்தவர்களை கூட நீர் ஆண்டவரே பதில் வையாதபடிக்கு நீர் பொறுமையாக இருந்தீரோ அதே போல நாங்களும் பொறுமையோடு வாழ்க்கையில இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களை அலட்சியப்படுத்தினாலும் எங்களை கோபப்படுத்தினாலும் நாங்கள் பொறுமையாக இருந்து உம்மை போல நாங்களும் ஜீவிக்க எங்களுக்கு பலத்தை தாங்க. ஆவியான ஒத்தாசை தாங்க. இந்த செய்தி கேட்கிற பிள்ளைகளோடு கூட இருங்க. அவர்களுக்கும் இந்த விதத்தில் பலவீனம் இருக்குமானால் அந்த குணத்தை நீர் அவர்களுக்கு தந்து அவர்களை வழிநடத்துங்க. எங்களுடைய பாவங்கள் குற்றங்களை எல்லாவற்றையும் அந்த கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து ஆண்டவர் முக்கியற்ற ஜீவியம் ஜீவிக்க நீர் எங்களுக்கு பலம் தர வேண்டுமா என்று மன்றாடுகிறோமா. ஆவி உற்சாகம் உள்ளதா இருந்தாலும் மாமிசம் பலவீனம் உள்ளதாக இருக்கிறது. கர்த்தாவே, இந்த நாட்களில் சாத்தான் எங்களை சோதித்து வஞ்சியாதபடிக்கு நீர் எங்களை பொறுப்பேற்றுக் கொண்டு ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க. விசேஷமா வாலிப பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் வயோதியர்களுக்காக செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக ஆண்டவரை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் நீ கண்ணோக்கி பாருங்க. தேவைகளை சந்தித்தருங்க. சமாதானத்தை கட்டளையிடுங்க. சமாதானத்தின் தேவன் தாமே இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.